ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளக்கேற்றுறதுக்காக திரியை அவுட் சைட்லேருந்து வாங்கிட்டு வருவோம். ஆனால் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. ஒரு ஊதுபத்தியும் ஒரு காட்டன் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஊதுபத்தி மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடலாங்க. இந்த ஸ்டிக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறமா ஒரு சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அதனால் இதை எடுத்திருக்கேன். ரஃப்பாக வேணும் நம்மளுக்கு, அதனால் நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா காட்டன் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு திரி எவ்வளோ நீளமாக தேவைப்படுதோ அவ்வளோ நீளம் காட்டன் எடுத்துகிட்டு இந்த ஊதுபத்தி ஸ்டிக்கை மதியத்தில் வச்சுட்டு ஒரே பக்கமாக ரோல் பண்ணிட்டு வரணும். அழுத்தி ரோல் பண்ணிட்டு வாங்க. இது போல் ஒரே பக்கமாக அழுத்தி 2-3 வாட்டி ரோல் பண்ணாலே போதுங்க. பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இப்போ நிதானமாக இதை ஸ்டிக்கிலேருந்து எடுத்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா காட்டன் வச்சு நம்ம திரி ரெடி பண்ணிக்கலாம். திரி எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம காட்டன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஊதுபத்தி ஸ்டிக்கை வச்சு ஒரே பக்கமாக ரோல் பண்ணிவிட்டு வரணும். கொஞ்சம் அழுத்தி ரோல் பண்ணாவே போதுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிதானமாக இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு திரி. இது வரைக்கும் நீளமாக இருக்கிற திரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பூ திரி எப்படி ரெடி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பாலும் கொஞ்சம் காட்டன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக காட்டன் இது போல் எடுத்துகிட்டு ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாலில் கையை இது போல் டிப் பண்ணிவிட்டு இந்த காட்டன் மொனையில் வச்சு இது போல் ட்விஸ்ட் பண்ணணும். காட்டன் மொனையை இது போல் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. பாலில் கையை டிப் பண்ணிவிட்டு காட்டன் மணியில் இது போல் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வந்தேன்னா ரெடி ஆயிருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா பூத்திரியும் ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இந்த திரி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம வெளியில் வாங்கிட்டு வர தேவையே இல்லைங்க. வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.